தொழுதயம் புனிதரே. அன்பு பெருக்கால் இறைவனை ஒரு வனத்திலே தொழுதயம் புனிதரே. வனத்து அந்தோணியாரே உம்மை வணங்கியே உன்னடி தொழுகின்றோம். வனத்து அந்தோணியாரே உம்மை வணங்கியே உன்னடி தொழுகின்றோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரரே சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டின் 27ஆம் ஞாயிறை கொண்டாட மகிழ்வுடன் அன்புடன் அழைக்கின்றேன். திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தை பற்றி இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்த வாழ்வை சமூகம் அங்கீகரிக்கும் போது அது திருமணம்.
அதே திருமணம் திருச்சபை அங்கீகரிக்கும் போது அது திருவருட்சாதனம். குடும்பம் என்னும் குட்டி திருச்சபை நலமாக இருந்தால்தான் உலகம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி இவர்களிடையே நிலவும் சமத்துவம் அன்பின் சின்னங்கள் இறைமகன் இயேசு அழகாக தெளிவாக வலியுறுத்துவதும் இதுவே. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற வார்த்தைதான். எனவே நாம் திருமணத்தில் நம் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இறுதி வரை பிரமாணிக்கத்துடன் வாழவும் நம் குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக திகழ்ந்திடவும் நாம் அனைவரும் ஒரு மனத்தவராய் இத்திருப்பலியிலே இணைந்திடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை நின்று தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களிடையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய கடவுள் உலகை படைத்த பின் அதனை ஆளுகை செய்ய படைப்பின் உச்சகட்டமாக மனிதரை படைக்கிறார். தன் சாயலில் படைத்த மனிதன் தனியே இருப்பது நல்லதன்று என்று கண்ட இறைவன் அவர்களுக்கு துணையாக அவன் விலா எலும்பிலிருந்து பெண்ணை உருவாக்கி அவருடன் ஒன்றித்து வாழும் திருமண உறவை ஏற்படுத்தி ஆசி வழங்குகிறார். இன்றைய குடும்பங்களில் கணவன் மனைவி இருவரும் இறை அன்பையும் பிறர் அன்பையும் மையமாக வைத்து வாழ இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆவலுடன் நாம் செவிமடுப்போம். முதல் வாசகம். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 18 முதல் 24 முடிய. அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்து இருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். நற்பேரும் நலமும் பெறுவீர்.
மக்கள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்ப. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு நம் அனைவரின் நலனுக்காகவும் துன்புற்று இறந்தார். மாட்சியும் மாண்பும் அவருக்கு முடியாக சூட்டப்பட்டது. மக்களின் மீட்புக்காக மாட்சிக்காக உழைக்கும் ஊழியரையும் துன்பத்தின் மூலமே அவர் நிறைவடைய செய்கிறார். ஆகவே தூய்மையாக்கப்படுவோர் அனைவரும் துன்பத்தின் மூலமே இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளாக வாழ அழைக்கப்படும் இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 9 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளை, நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்தால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 10
இறை முத்துக்கள் 2 முதல் 16 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை எவை என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கே உரியது. இறை ஆட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு பரிசேயர்களுக்கு திருமணத்தின் தன்மையையும் அதன் முக்கியத்துவத்தையும் அவர் போதிக்கின்றார். திருமணம் ஒரு 1000 காலத்து பயிர். திருமணம் என்பது கடவுளுடைய திட்டம். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். திருமணம் ஒரு உடன்படிக்கை, ஒப்பந்தம் அல்ல, தவணை முறை வாழ்க்கை அல்ல. முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் நடந்து விட்டால் சாவு மட்டும் அதனை பிரிக்க முடியாது போன்ற அருமையான செய்திகளை இயேசு நமக்கு போதிக்கின்றார். எனவே இன்றைய நற்செய்தியின் அடிப்படையில், விவிலியத்தின் மற்ற சில வார்த்தைகளின் அடிப்படையில் பின்வரும் கருத்துக்களை முன்வைக்கின்றேன். குடும்ப வாழ்வு சிறக்க பின்வரும் 10 கருத்துக்கள். குடும்ப வாழ்க்கை சிறக்க பின்வரும் இந்த 10 கருத்துக்கள். 1. தியாக அன்பு, தாங்கும் அன்பு, தொண்டு புரியும் அன்பு குடும்ப வாழ்க்கையில் இருக்க வேண்டும். மார்க் நற்செய்தி பிரிவு 10 44-45 வசனங்களிலே பார்க்கின்றோம். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார் என்று சொல்லுகின்றார். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நீ நல்லா இருக்கணும். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நீ நல்லா இருக்கணும். இத்தகைய மனநிலை கொண்ட கணவன் மனைவி வாழும் குடும்பம் ஒரு மோட்சம்,
ஒரு சொர்க்கம் அன்பார்ந்தவர்களே. இரண்டாவது நண்பகத்தன்மை, உண்மைத்தனம் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் பிரிவு 3:4 வசனங்களிலே பார்க்கின்றோம். அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக, அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவளாவாய், பிறரது நல்லெண்ணத்தை பெறுவாய். உண்மைத்தனம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஒருவருக்கொருவர் முழு அர்ப்பணம் இருக்க வேண்டும். 100% அர்ப்பணம் இருக்க வேண்டும். பற்றுறுதி, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஃபிடலிட்டி இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி மார்க்கு பிரிவு 10, 11, 12 இறை வார்த்தைகளை வாசிக்கின்றோம். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவனும் விபச்சாரம் செய்கிறார் என்று கண்டிக்கிறார். கணவன் மனைவி வாழும் இந்த குடும்பத்திலே விபச்சாரம், கள்ள உறவு என்பதெல்லாம் கொரோனா போன்ற ஒரு கொடிய நோயாகும். நான்காவதாக வாய்ச்சொல் மற்றும் உறவு நலமானதாக, நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும். எபேசியர் பிரிவு 4:29 இறை வார்த்தையை வாசிக்கின்றோம். கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கேற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவறான ஒரு வார்த்தை போதும் குடும்பம் சின்னா பின்னமாகி விடுகிறது. பார்த்திருக்கிறீர்களா? ஐந்தாவதாக நெருக்கம், இன்டிமசி, மனதளவிலே உடல் அளவிலே நெருக்கம். இந்த தாம்பத்திய நெருக்கம் ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கைக்கு இன்றியமையாததாகும். மார்க்கு நற்செய்தி பிரிவு 10 இறைவசனம் 6 கூறுகிறது, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். ஆகவே வேண்டியது நெருக்கம், இன்டிமசி. இதைத்தான் முதல் வாசகத்திலே பிரிவு ஆதியாகமம் பிரிவு 2 வாசிக்கின்றோம். 24வது வசனத்திலே இதை வாசிக்கின்றோம். ஆறாவதாக பொறுமை. பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஒருவரது குடும்ப வாழ்க்கை பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டினை போன்று உறுதியாக வாழப்பட வேண்டும் என்றால் இருக்க வேண்டிய நற்குணம் பொறுமை. கொரிந்தியர் முதல் திருமுகம் பிரிவு 13:4-7 அந்த இறை வார்த்தைகளை வாசிக்கின்றோம். அன்பு பொறுமை உள்ளது, அன்பு எரிச்சலுக்கு இடம் கூடாது, அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். சகோதர சகோதரிகளே, இத்தகைய அன்பு பொறுமை நம்முடைய குடும்பங்களிலே வளர வேண்டும், மலர வேண்டும், வளரட்டும், மலரட்டும். ஏழாவதாக ஒருவரை ஒருவர் மதிக்கும் தன்மை, புரிந்து கொள்ளும் தன்மை. குடும்பத்திலே தாய் தந்தை பிள்ளைகள் மத்தியில் புரிந்து கொள்ளும் தன்மை மிக மிக அவசியம். கொலோசியர் நிருபம் பிரிவு 3 இறைவசனங்கள் 18 முதல் 21 வரை குடும்ப ஒழுக்கம் என்னும் தலைப்பிலே வாசிக்கின்றோம். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள், மதியுங்கள். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் திறந்து தளர்ந்து போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இத்தகைய கருத்தினையே இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதியிலே வாசிக்கின்றோம். இயேசு கூறுகிறார், குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், அவர்களை தடுக்காதீர்கள். ஆகவே நாம் குழந்தைகளை உற்சாகப்படுத்த வேண்டும், நோகடிக்க கூடாது என்கின்ற ஒரு செய்தியை பார்க்கின்றோம். எட்டாவதாக குடும்பத்திலே இருக்க வேண்டியது உற்சாகப்படுத்துதல், ஊக்கமூட்டுதல்.
தெசலோனிக்கர் முதல் நிருபம் பிரிவு 5:11 வாசிக்கின்றோம். ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்வது வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சி அடைய செய்யுங்கள் என்கிறார் புனித பவுல். ஒருவர் மற்றவர் மனதில் நேர்மறை எண்ணங்களை விதைக்க வேண்டும், பாராட்ட வேண்டும், தட்டி கொடுக்க வேண்டும். அதற்கு மாறாக குறை கூறுதல், குற்றம் காணுதல், எதிர்மறை எண்ணங்களை விதைத்தல் இவைகள் கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும். 9வது வெளிப்படைத்தன்மை. பேச்சிலே உறவிலே வெளிப்படைத்தன்மை, திறந்த மனப்பான்மை, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டிரான்ஸ்பேரன்சி அண்ட் ஓப்பன் மைண்டட்னஸ் இருக்க வேண்டும். இது பல பிரச்சனைகளை குழி தோண்டி புதைக்கும். யோவான் முதல் கடிதம் பிரிவு 1:7 வாசிக்கின்றோம். கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவர் ஒளியில் இருப்பது போல நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். எனவே ஒளியில் வாழ்வோம், ஒளிந்து அல்ல. 10வதாக இந்த டீம் ஒர்க் என்று சொல்லுகிறோம். அதாவது குடும்ப வாழ்வு கூடி செயல்படும் வாழ்வாக, கூட்டு வாழ்வாக இருக்க வேண்டும். இறைவார்த்தை ஒன்று சொல்லுகிறேன். சபை உரையாளர் நூல் பிரிவு 4:9 முதல் 12 வரை உள்ள இறைவசனங்களிலே வாசிக்கின்றோம். தனி மனிதராயிருப்பதை விட இருவராயிருப்பது மேல், ஏனெனில் அவர்கள் சேர்ந்து உழைப்பதால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும். ஒருவர் விழுந்தால் அடுத்தவர் அவரை தூக்கி விடுவர். தனி மனிதரை வீழ்த்தக்கூடிய எதிரியை இருவரால் எதிர்த்து நிற்க முடியும். முப்பொறை கயிறு அறுவது கடினம் என்று சொல்லி கூடி வாழ்வதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு போதிக்கின்றார். இவ்வாறாக இறுதியாக ஆனால் உறுதியாக, இறுதியாக ஆனால் உறுதியாக குடும்ப வாழ்வில் மூச்சாக அச்சாணியாக இருப்பது இறை நம்பிக்கை, ஜெப வாழ்க்கை. மறக்காதீர்கள், இறை நம்பிக்கை, ஜெப வாழ்க்கை. ஒரு குடும்பமானது இறை நம்பிக்கை, ஜெப வாழ்வு ஆகியவற்றில் வேரூன்றிய குடும்பமாக இருந்தால் மேற்சொன்ன 10 அம்சங்களும் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் செழித்து வளரும். இல்லை என்றால் மணல் மீது கட்டப்பட்ட வீடு போன்று தவிடுபடியாகும். ஆகவே அடிப்படையாக இருக்க வேண்டியது இறை நம்பிக்கை, ஜெப வாழ்வு. இறை வார்த்தையின் அடிப்படையில் தாங்களின் குடும்ப வாழ்வு சிறக்க வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கை செய்வோம். தந்தை மகன் துயராவியராய்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுக்களில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். எம் அன்பு தந்தையாம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினரும் அனைவரும் இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தவும், திருச்சபை நிறுவன திருச்சபையாக அல்லாமல் பணிவாழ்வே திருச்சபையின் மையம் என்னும் மனநிலை திருச்சபையில் மலர இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய சமூகத்தில் காணப்படும் சாதி, மதம், இனம், மொழி வேறுபாடு, சுயநலம், ஏழை பணக்காரன் போன்ற வேறுபாடுகள் திருச்சபையில் மறைந்து பரந்த உண்மையான கிறிஸ்து இயேசுவின் மனநிலை எல்லோரிலும் மலர, ஏழைகளின் வாழ்வு மலர திருச்சபையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி பல முன்னேற்ற பாதையில் மக்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய நற்செய்தியின் மையமாய் அமைந்துள்ள குடும்ப வாழ்வும் அவ்வாழ்விற்கு மையமாய் விளங்கும் பெற்றோர்களை பேணி பாதுகாத்து மறந்து போன இன்றைய மனித வாழ்வு திருமணத்தின் புனித தன்மையும் குடும்ப வாழ்வின் மையத்தையும் உணர்ந்தவர்களாக தொடக்ககால கிறிஸ்தவர்களிடத்தில் இருந்த ஒன்றிப்பும் வார்த்தை வழிபாடும் இன்று நம் அனைவரிலும் புதுப்பிக்க தேவையானவர்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உலகில் நடைபெறும் பயங்கரவாதம், இனவாதம், பருவநிலை மாற்றங்கள், அதனால் ஏற்படும் இயற்கை அழிவுகள், இயற்கைக்கு எதிராக மனிதன் ஏற்படுத்தும் தவறுகள், இவை அனைத்தும் உமது இறை இரக்கத்தினால் மாற்றம் பெற்று படைப்பின் மேன்மையை மனிதன் உணர்ந்து மனித வாழ்வு மேம்பட உமது அருளை நிறைவாக பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைவரையும் பேணி காக்கும் எம் இறைவா, திண்டுக்கல் மறை மாவட்டம் முத்தலகுப்பட்டி பங்கில் பவள விழா ஆண்டில் முத்தலகுப்பட்டி முருகபவனம் இறை சமூகம் ஆன்மீகத்திலும் அன்பிலும் அறிவிலும் ஆற்றலிலும் வளர்ந்து என்றும் இரக்கமுள்ளவர்களாக, தாராள மனமுள்ளவர்களாக, பகிர்ந்து வாழும் பண்பாளர்களாக வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, சற்று நேரம் மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோமாக. எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறை பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்திரளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர், நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்திருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று இத்திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீ அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவர செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எம் பங்கின் பாதுகாவலரும் ஊரின் பாதுகாவலருமான புனித வனத்தந்தோனியார், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். உமது திருவுளம் விண்ணுலகில்
நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசு ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு நாம் அமைதியை பகிர்ந்து கொள்வோமாக. சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. Thank you.